தமிழ்நாட்டுல எங்க குரல் கொடுக்கறோமோ இல்லையோ, கோயம்புத்தூர் சங்கம் முதல்ல குரல் கொடுத்திருக்கு. எமர்ஜென்சியா கூட 9:50க்கு மீட்டிங்க கூட்டி 10 மணிக்குள்ள அனௌன்ஸ் பண்ணி பாய்காட் பண்ணிருக்கான். ஆனா தாக்குதல் நடத்தி ஒருத்தர் ஓட அடிச்சிருக்காங்க. நம்ம பெரிதும் மதிக்கக்கூடிய கோயில் கூட கருதக்கூடிய ஒரு பாரதம், அதான் தமிழ்நாடோட தலைமை செயல் மாதிரி அதுக்குள்ள வாசல்ல நடந்திருக்கு. ஒரு கோயில் வாசல்ல நடக்கிற மாதிரி இந்த பிரச்சனை. அதே கோயிலுக்குள்ள பூந்து அடிச்சிருக்காங்க. இதை கூட கண்டிக்காத இந்த வழக்கறிஞர் செய்யறத கடுமையா நான் கண்டிக்கிறேன். அப்படியே ரத்தமா கொதிக்குது. ஒருத்தனை அராசகத்தின் உச்சம். அப்படியே ஒருத்தனை என்னன்னு கேட்டவன அந்த அடிக்கிறாங்க. பைக் அப்படியே ரோட்ல அப்படி திருப்பி விடுறான். கண் முன்னு தெரியாம அடிக்கிறான். இது யாருக்குமே ஒரு அநியாயமா தெரியலையாங்க. இல்ல இதை தட்டி கேட்க நமக்கு திராணி இல்லையா, அவ்வளவு பயமாக்கி கொடுத்தாங்கன்னு இல்ல. இத்தனை வீரமுக்கு இந்த வழக்கறிஞர் அனைவருக்குமே நான் நெஞ்சாம பாராட்டோடு நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா அத்தனை இதை தாண்டிதான் நீங்க வந்துட்டு வர்றவங்களுக்கு எத்தனை எதிர்ப்பு. என்னப்பா நீ அப்படியா, நீ இப்படிப்பா, இதுக்கு ஏன் ஜாதி சாயம் பூத்துறீங்க? ஒரே சாதி தான், வக்கீல் சாதி தான், தாக்கப்பட்ட வக்கீல் தான். இதுக்கு நடவடிக்கை எடுக்காத போலீஸையும் தமிழக அரசை கடுமையானது கண்டிக்கிறேன். நடவடிக்கை எடு. தமிழக அரசு நடவடிக்கை எடு.